வக்பு சட்ட திருத்தத்தை அமல்படுத்தியதை கண்டித்தும் பிரதமர் மோடியின் தமிழக வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் சென்னை மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி சார்பில் சைதாப்பேட்டையில் கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் மூத்த தலைவர் ப. சிதம்பரம் மற்றும் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கலந்து கொண்ட இந்த கூட்டத்தில் வக்பு சட்ட திருத்தம் இந்திய அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என்றும் இந்த சட்ட திருத்தம் செல்லாது என்று உச்சநீதிமன்றம் அறிவிக்கும் என்றும் தெரிவித்தனர். பழகு முறையில் ஆண்டாண்டு காலமாக இருந்து வந்தது ஒரு வக்ஃப் சொத்து என்று ஏற்றுக்கொள்ளப்பட்டது வக்ஃப் தான். அதை உச்சநீதிமன்றமே அங்கீகரித்திருக்கிறது. ஆனால் இனி ஒரு பத்திரத்தின் மூலமாகத்தான் வக்ஃபுக்கு தானம் கொடுக்க முடியும். வக்ஃப் வாரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக இஸ்லாமிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய உரிமைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படும். அது வைத்தி ஒரு பிளாட் வாங்கணுமா இல்ல ஒரு ஃபிளாட் வாங்கணுமான்னு ஒரே கன்ஃபியூஷன். ஒரு ரியல் எஸ்டேட் எக்ஸ்பர்ட் கிட்ட பேசு. எப்படி? பாஸ் வாலா பி தி பாஸ். கொடையான அந்த சொத்துக்களை அபகரிப்பதற்கான இப்படிப்பட்ட திட்டத்தை தீட்டி இருக்கிறார்கள். இரவோடு இரவாக நள்ளிரவில் இந்த சட்டத்தை ஏற்றி இருக்கிறார்கள். இப்பொழுது இஸ்லாமியர்களுக்கு எதிராக இந்த சட்டம், அடுத்தது கிறிஸ்தவ மக்களுக்கு எதிரான ஒரு சட்டம், அடுத்தது மலைவாழ் மக்களுக்கான திருத்த சட்டம், அடுத்தது ஷெட்யூல்டு மக்களுக்கான திருத்த சட்டம், இப்படி எல்லா சட்டத்தையும் கொண்டு வந்து நேற்று நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் சென்னையிலே பேசியது போல நாங்கள் ஒரு நாடு ஒரு தேர்தல் என்பதை கொண்டு வருவோம் என்று தேதி குறித்திருக்கிறார்.